என்னாச்சு ஒரே பிரச்சனை. எனக்கு டாஸ்க் எப்படி விளையாடணும் மாத்தி எழுதி கொடுப்பா. அதுல போட்டுக்க ரூல்ஸ் படி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமருதீனை போட்டு விஜய் சேதுபதி வருன்னு வறுத்து எடுக்கிறாரு. விஜய் சேதுபதி சொல்றது சரியான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு ஆர்ஷா சொல்ல வேணாம், கொஞ்சம் சாதாரணமா சொல்லலாம். ஆனா இவர் சொன்ன விஷயம் கரெக்ட் தாங்க. ஏன்னா அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் கமருதீன் மேல தான் தப்பு இருக்குங்க. நான் இந்த விஷயத்த முன்கூட்டியே சொன்னேன், ஆனா யாருமே ஏத்துக்கல. எல்லாருமே கமருதீன் பக்கம் நியாயம் இருக்கு, அவங்க குரூப்பா விளையாண்டா கமருதீன் என்ன பண்ணுவாரு, கோவம் வரதானே செய்யும்ன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமா, சபரி கனி குரூப்பா விளையாடுறாங்க. அங்க இருக்கவங்களோட டார்கெட் முதல்ல கமருதீனை தான் முடிக்கிறது தான். சபரி இதை முடிக்கிறது இல்ல, கனி இதை முடிக்கிறது இல்ல. முதல்ல கமருதீன் இதை முடிக்கணும் தான் நினைக்கிறாங்க. அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க ஒழுங்கா விளையாண்டீங்களான்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா கமருதீன் இவர் விருப்பப்பட்ட இடத்துல தான் பாஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. பிக் பாஸ் பாஸ்னு சொன்னார்னா கேம் பாஸ் ஆகும். நீங்க வந்து பாத்ரூம் போறதுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றதுக்கெல்லாம் மற்றவங்க பொறுப்பாக மாட்டாங்க. நான் இந்த விஷயத்தை தாங்க முன்கூட்டி வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இப்ப விஜய் சேதுபதியும் கேட்கிறாரு. அதாவது உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க மனசை கஷ்டப்படுத்தாத மாதிரி எல்லாருமே கேம் விளையாட மாட்டாங்க. ரூல்ஸ்ல என்ன இருக்கோ அதுபடி தான் கேம் விளையாடுவாங்க. அதாவது நீங்க கவனிக்காத போது அவங்க கத்தி எடுத்து குத்துவாங்க. அதுக்கு நீங்க என்ன இவ்வளவு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ரூல்ஸ் வேணா உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாமான்னு கேட்கிறாரு. விஜய் சேதுபதி எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, கமருதீன் என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கிறாரு. கமருதீனோ கேமோட ரூலை பத்தி சொல்றதுக்கு வராரு. கமருதீன், எனக்கு கேமோட ரூலை பத்திலாம் நீங்க சொல்லாதீங்க, எனக்கு கேமோட ரூல் புரியுது, உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? ஏன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, யாரும் இந்த குத்திராதீங்க, நான் அப்செட் ஆயிடுவேன்ற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதானங்க கேம். நீங்க அசரும் போது கத்தி வச்சு குத்துறது தானே கேம். நீங்க தானே நல்லா பாத்துக்கணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆடியன்ஸ் நிறைய பேருமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. கமருதீன் மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி தப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க? அதாவது என்னன்னா, சபரி கனிக்கு வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. ஆமாங்க, அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸா கமருதீனை வச்சிருக்காங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். கனித குத்துறதை காட்டிலும் சபரித குத்துறதை காட்டிலும் முதல்ல கமருதீன் குத்தணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான். அதுக்கு 3 பேருமே வெளியே போனாங்க. ஆனா இவங்க கமருதீன் குத்தாம மற்ற 2 பேர் குத்துனாங்கன்னா கூட அது வேலிடா இருக்கும். ஏன்னா வந்து குரூப்பிசம் பண்றாங்க. சபரிதையும் கனிதையும் குத்துற வாய்ப்பு கிடைச்சதுல ஏன் குத்தலன்னு கேட்கலாம். ஆனா சபரியும் கனியும் அந்த இடத்துலயே நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வராதா? அவங்க எல்லாருமே கவனமா நின்றுட்டு இருந்தாங்க. கமருதீன் கவன குறைவா நின்றுட்டு இருந்தாரு. அதனால தான் நிறைய பேர் கத்திய வச்சு குத்திட்டாங்க. குத்துனதுக்கு இவர் எல்லார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் கோவப்பட்டு இருக்காரு. இது வெறும் கேம்ல நீங்க கவனிக்க தவறிட்டீங்க, குத்திட்டாங்க. அப்படி பார்த்தா சபரியை வந்து பார்வதி குத்தியே தீரணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி வியானா குத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. எல்லாரையும் தான் கானா வினோத் சபரியை குத்துறதுக்கு ட்ரை பண்ணாரு. எல்லாரையும் தான் குத்துனாங்க. கமருதீனை மட்டும் டார்கெட் பண்ணாங்கன்னு ரொம்ப சொல்ல முடியாது. அதே மாதிரி கமருதீனோட கவனக்குறைவு தான் இதுக்கு காரணம். அவர் தோத்ததுக்கு அவர் தான் காரணம். அதை ஒத்துக்க மாட்டாரு. இல்ல எல்லாருமே சேர்ந்து சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதுதான் விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு.